விவசாயம், காவல்துறை, கல்வித்துறை, தொழில்துறையில் சிறந்து விளங்கிய திருநங்கைகளுக்கு நாயக் மற்றும் கல்நாயக் அவர்களுக்கு சிறந்த திருநங்கைகளுக்கான விருதுகள் வழங்கி கௌரவப்படுத்தினர். திருநங்கைகள் என பெயர் சூட்டிய தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு புகழாரம் சூட்டி மகிழ்ந்தனர். திண்டுக்கல்லில் தேசிய திருநங்கை தினத்தையொட்டி மெர்சி பவுண்டேஷன், தாய்க்கூடு பவுண்டேஷன் ஆகிய அமைப்புகள் இணைந்து நாயக் மற்றும் கல்நாயக் விருதுகள் வழங்கும் விழா அனுகிரகா கல்லூரியில் இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் திண்டுக்கல், தேனி, மதுரை ஆகிய மாவட்டங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் பங்கேற்றனர். காவல்துறையில், கல்வித்துறை, விவசாய, தொழில்துறை ஆகிய பல்வேறு துறைகளை சாதிக்க திருநங்கைகளுக்கு பொன்துகில் அணிவித்து, தலையில் கிரீடம் சூட்டி நாயக் மற்றும் கல்நாயக் அவர்களுக்கு சிறந்த திருநங்கைகளுக்கான விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவில் மெர்சி பவுண்டேஷன் நிறுவனர் மெர்சி செந்தில்குமார், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தாய்க்குடு பவுண்டேஷன் நிறுவனர் குணவதி, அனுகிரக கல்லூரி பங்கு தந்தை பெனாரட்சா, சகாயராஜ், சத்யன் காஸ்மாஸ், லயன் சங்க புரவலர் திப்பு சிஎஸ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இதில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திருநங்கை குணவதி கூறுகையில், பல்வேறு பட்டப்பெயர்கள் வைத்து சமுதாயத்தில் அழைக்கப்பட்ட நிலையில் மணிமுத்து பெயர் வைத்து எங்களை கௌரவப்படுத்தியவர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கருணாநிதி என மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு அனைவரும் புகழாரம் சூட்டினர். மேலும் திருநங்கைகள் இனிவரும் காலங்களில் அரசியலிலும் ஈடுபட்டு தங்களது முத்திரையை பதிக்க வேண்டும் என உரையாற்றினார். நிகழ்ச்சியில் திருநங்கைகள் தங்களது பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் நடனம் அரங்கேறியது.